வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது மேஸ்டர் பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அதாவது வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலத்துல நார்த் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக இதான் ஒரு லேண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த்து, வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இந்த பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வடகிழக்கு பகுதி வளர்ந்தால் என்ன விதமான நன்மையா தீமையா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே வாஸ்துவை பொறுத்தவரையில ஒவ்வொரு நிலத்திலையும் பஞ்சபூத ஆற்றல்கள் நிரம்பியிருக்க ஒரு விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அதிகமாகும் போது பிரச்சனைகள் கொடுக்கும், குறையும் போது பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால சரி விகிதத்துல இருக்கும்னு எதனால சொல்றாங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா சதுர செவகமா இருக்கும்னு எதனால சொல்றாங்க. அந்த லேண்ட்ல பஞ்சபூதத்தின் ஆற்றல்கள் சரி விகிதத்துல இருந்துச்சுன்னா நன்மை பயப்போம். அந்த இடத்துல அலுவலகமோ வீடோ ஏதாவது இண்டஸ்ட்ரியோ எல்லாத்துக்குமே காமனா பொருந்தக்கூடிய விஷயம் தான். சரிங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மட்டும் வளர்ந்தால் நன்மை என்ற ஒரு ரூல் இருக்கு. மற்ற பகுதி எது வளர்ந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் கட்டாயம் என்பது கொடுக்கும். வடகிழக்கு வளர்ந்தா ஏன் நன்மைன்னு சொல்றாங்கன்னா, வடகிழக்கு பகுதி பொதுவாகவே நம்மளுடைய தலைப்பகுதிக்கு உரியதான ஒரு பகுதியா சொல்லப்படுகிறது. இப்ப வாஸ்து புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்திலையும் வீட்லயும் அதோட தலையை வந்து வடகிழக்கு பகுதியில் வைத்து தென்மேற்கு பகுதியில் காலை வைத்து உறங்குவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதனால அந்த வடகிழக்கு பகுதி தலை என்றதால் தலையினாலே மூளை, ஞானம், அறிவு அது வந்து சலமாகும் போது பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினால வடகிழக்கு பகுதி மட்டும் வளர்ந்திருக்கலாம் எடுத்துக்கலாம். இந்த வளருதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பல விதமான அமைப்புல எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த வடகிழக்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரகங்கள்ல குருவின் ஆதிக்கம், இறைவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசானன், அதாவது ஈசன் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. குருநாளே தனக்காரகன். அப்ப தனவரவு, தன சம்பத்து, ஒரு வீட்டுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கணும். ரொம்ப தாழ்வா இருக்கணும், எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது, வெயிட் இருக்கக்கூடாது, அடைபட்டு இருக்கக்கூடாது. இல்ல எதனால சொல்றாங்கன்னா அந்த பகுதி சுப ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி, கிரகங்களில் குரு பகவான ஆற்றல் வரக்கூடிய பகுதி என்றால் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து வளர்ந்து இருந்துச்சுன்னா என்ன விதமான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வளர்ச்சினாலே அது வந்து ஒரு 6 விதத்துல எடுத்துக்கலாம். ஈசானிய வளர்ந்து இருக்குன்றதுனால இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இதான் ஒரு லேண்ட் சைஸ். வடக்கு இது காமனா பாத்துங்க, எங்களை போட்டுறேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. அப்ப இந்த பகுதி தானே வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதி இப்படி வளர்ந்ததுனாலும் நல்லது. இந்த வளர்ச்சி என்பது இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த அமைப்புல சரி பாதி அளவோட அதிகமா மட்டும் போயிடக்கூடாது. சப்போஸ் இங்க ஒரு 50 அடி இருக்குன்னா மிட் பாயிண்ட் பாதி 25 அடி. இந்த 25 அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் என்பது போயிடக்கூடாது. போச்சுன்னா அது வளர்ச்சின்றமே கணக்கு வராது. அப்படி நம்ம டீட்டெயிலா செக் பண்ணணும். அப்படி நம்ம பார்த்துக்கணும். இல்ல இப்படியே இருந்தாலும் வளர்ச்சி தான், இல்ல இப்படி இருந்தாலும் அது வளர்ச்சி தான். இந்த அமைப்பு பெருசா போயிடக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அமைப்பு இப்படி, ரெண்டாவது இப்படி இருந்தாலும் வளர்ச்சி, இல்ல மூணாவது இப்படி இருந்தாலும் வளர்ச்சி, இல்ல இப்படி நம்ம பாத்துக்கலாம். சில பேருடைய வளர்ச்சி இப்படி இருக்கும், சில லேண்டோட வளர்ச்சி இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். இது ஈசானிய வளர்ச்சி என்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லென்த் வந்து பாருங்க, இந்த லென்த் இருக்குல்ல, இது வந்து இந்த லென்த்தோட பாதி அளவுக்கு மேல அதிகமா போயிடக்கூடாதுன்றதான் விஷயம். அப்பதான் அது வந்து நம்ம வளர்ச்சி என்ற எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் சிறப்பான ஒரு அமைப்பு என்ற எடுத்துக்கலாம். என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தனவரவு சம்பத்துகளை கொடுக்கும், நல்ல ஒரு ஒழுக்க நெறி, கல்வி அறிவு எல்லா விஷயங்களும் மேம்படுத்தும், ஒரு சந்ததி விருத்தியை ஏற்படுத்தும், டெவலப்மெண்ட், ஒரு ப்ராக்ரஸான ஒரு ஃபேமிலியாக இந்த ஃபேமிலி என்பது இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. ஆனா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகள் ஏற்படும் போது கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த லென்த் பிரெத் எல்லாம் எப்படி எந்த அளவுல வந்து இருந்துச்சுன்னா அது வளர்ச்சி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம்ன்றத சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் நீங்க வாங்க போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஒரு 2 உதாரணம் நான் சொல்றேன். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. சார் அந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி ஏரியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் என்பது இருக்கு சார், நான் ப்ளூ பிரிண்ட் கூட அனுப்புறேன் பாருங்க, நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுனால டேரக்டா கூட்டு வச்சு பார்த்தாரு. அவருக்கு ஒரு 2-3 இடம் வந்து நல்லா மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எது நல்லா இருக்குன்றத பார்த்து எனக்கு சொல்லுங்க சார், அதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, கிளாரிபிகேஷன் இருக்கு, நேரடியா வந்து பார்த்து ஒரு பக்கா ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளும் நேரடியா போய் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல பிளாட்ஸ் என்பது இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு பிளாட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, மற்ற பிளாட் எல்லாமே சதுர செவ்வகமான ஒரு அமைப்பு. ஆனா குறிப்பாக ஒரு பிளாட் மட்டும் வந்து பார்க்கும்போது
கார்னர் பிளாட்ன்றதுனால இப்படி ஈசானி இப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லைட்டா அப்படி லைட்டா வளர்ந்துருக்கு. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த பகுதி அப்படி லைட்டா வளர்ச்சி என்பது இருக்கு பாருங்க. நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இந்த இடத்துல வாங்கிக்கிங்க சார், நல்லா சிறப்பா இருக்கும், நல்ல லக் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். அங்க நீங்க வாங்கிட்ட உடனே ஏதாவது ஒரு சுப விஷயம் நடக்கும் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அவர் மனசு ஒரு கன்ஃபியூஷன். சார் எந்த மொழியும் வளரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து குழப்பம். நீ வாங்கலாமா வாங்காண்டான்னு 2 விதமான மனநிலையில இருந்தா இன்னும் நான் கிளியர் பண்ணிட்டு சொல்லிட்டேன். சரி, இன்னொரு அடுத்த கட்டமா வேற ஒரு பிளாட் நான் சொல்லிடுறேன். சரி, இன்னும் 2-3 பிளாட் இருக்கு சார், அது எது நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தேன். இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். சரி, நம்ம கேட்டுவிட்டு ஆலோசனை கொடுத்து வந்துட்டோம். ஆனா அவர் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காருன்னா, இதை விட்டு இன்னொரு பிளாட் சதுரமான ஒரு அமைப்பு, அதே வெஸ்ட் ஃபேசிங்ல ஒண்ணு வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது நல்ல அமைப்பு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சொன்னது. ஆனா அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன், இந்த இடத்துல வளர்ந்துருக்கலாமா இல்லையான்றது. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம தொடர்பு ஒன்று பேசினாரு. சார், இது போல நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த இடத்துல வந்து குடி போகல, இந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் வீடு கட்டி எல்லாம் பண்ணி உள்ள போயிட்டோம். ஆனா இந்த வீட்டுக்கும் அதே போல வந்து சம காலத்துல இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க, இந்த இடத்துக்கு அவங்களும் வந்து குடி வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனா இவரு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃப் 2 பசங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாட்ரி வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு அவருக்கு. அந்த இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் தான் இருக்கும். 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஒரு 50 லேக், மினிமம் அரௌண்ட் ஒரு 40 to 50 லேக் அளவுல ஏதோ ஒரு லாட் என்பது கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதன் மூலமா கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு அவங்க ஃபேமிலிக்கு. அதான் சார் நீங்க சொன்னீங்க சார், நான் அந்த இடத்துல விட்டுட்டேன், ஆனா இந்த இடத்துல வேற ஒருத்தவங்க போனாங்க, அந்த இடத்துக்கு போனவொடனே இது போல லக்கு என்பது அடிச்சிருக்கு சார். இல்ல சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அமைப்பு நல்ல அமைப்புல இருக்கும், இன்னும் கூடுதல் சிறப்பா அந்த பிளாட் என்று இருந்துச்சு, அதனாலதான் அந்த இடத்துல போங்கன்னு சொல்லி இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாத்துங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொரு உதாரணம் கூட சொல்ற பாருங்க. கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஒரு பெண்மணி தான், கணவர் இல்ல, ஆண் 1 பொண்ணு 1, 2 பிள்ளைகள் அவங்களுக்கு. அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல சில பிளாட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. டேரக்டா வந்து வாஸ்து பார்த்து கொடுங்க சார், அதுல 1-2 விஷயம் நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன், எது நல்லா இருக்குன்ற டேரக்டா சொல்லுங்க சார் சொல்லியிருந்தேன். நம்ம டேரக்டா சூலூர் போய் செக் பண்ணி பார்த்தோம். 2-3 அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ்ல எது நல்லா பெஸ்டா இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதுல பர்டிகுலரா ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதான் சைஸ். இந்த அபார்ட்மெண்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 2nd ஃப்ளோர்ல வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி லைட்டா நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பத்தி ஏற்பட்டிருக்கு. இன்னும் 2-3 இடம் பிளாட் என்பது நல்லா தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த இடம் நல்லா இருக்கு, அதே ஈஸ்ட் ஃபேசிங் தான், மெயின் ரோடு என்பது இந்த பகுதியில இருந்து இருக்கு. இது பிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல அதையும் அவங்க பிக்ஸ் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு கூகுள் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் என்பது கிடைச்சிருக்கு. நல்ல சிறப்பான ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரி, நல்ல அங்கீகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அதே போல பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைகள் சொல்லியிருந்தால அந்த பொண்ணு வந்து நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிளியர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இது போல பல்வேறு விதமான சுப காரியங்களை ஒரு லக்க ஏற்படுத்தக்கூடியது ஈசானியம் வளர்ந்து ஒரு அமைப்பு. ஆனா அந்த ஈசானியம் வளர்ந்து இருக்குதா இல்ல வந்து அக்னி மூல கட்டாயம் இருக்கு இல்ல வாயு மூல கட்டாயம் இருக்கான்றத அந்த கணக்கு பண்ணி கரெக்டா நம்ம பார்க்கணும். நம்ம சொல்றதுக்காக டக்குன்னு போய் விஷயத்தை போயிடக்கூடாது. ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் கேட்டு முறையாக ஒரு விஷயத்தை என்பது பண்ணணும். வந்தோடனே இது வளர்ந்துருக்கு, இது குறுகி இருக்குன்னு 19 ஒரு விஷயம் கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்கும், இந்த வீட்டுக்கான பிரசனம் போடணும், மற்ற விஷயங்கள் வந்து பார்க்கணும், இல்ல டைரக்ஷன் கரெக்டா இருக்குன்றது பார்க்கணும். ஒரு அபார்ட்மெண்ட்ல சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்கா இருக்கும். ஆனா திசை திரும்பி ஒரு பிளாட்டா இருக்கும் பட்சத்துல வடக்கு பார்த்து நினைப்பான, வடகிழக்கு பார்த்துருக்கும், கிழக்கு பார்த்து நினைப்போம், அக்னி திசையை வந்து பார்த்திருக்கோம். இதை நம்ம செக் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், வாஸ்துவை பொறுத்த வரையில ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட் லேஅவுட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஆன்லைன்ல கூட நம்ம கன்சல்டேஷன் கொடுப்போம். எதுவாக தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களை என்ன விடைபெறுவது உங்களின் ஆஸ்திரபாத். நன்றி, வணக்கம்.